வணக்கம். நர்சிங் ரிசர்ச்ல நாம கஷ்டப்பட்டு சேகரிச்ச டேட்டாவ, அதாவது அந்த வெறும் நம்பர்ஸ எப்படி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு அர்த்தமுள்ள தகவலா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? சரி, நீங்க டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஆனா இப்ப என்ன பண்றது? ஒரு பெரிய சவால் முன்னாடி நிக்குது இல்லையா? இவ்ளோ டேட்டாவ வச்சு என்ன பண்றது? இப்போ பாருங்க, 12, 18, 30, 28, 12 இப்படி ஏகப்பட்ட நம்பர்ஸ். இத பார்த்தா என்ன புரியுது? ஒண்ணுமே இல்ல. வெறும் எண்கள். இதுதான் ரா டேட்டாவோட பிரச்சனையே. ஆனா அதே நம்பர்ஸ இப்படி ஒரு அழகான படமா மாத்துனா பாருங்க. இப்போ கதை மொத்தமா மாறுது. 2 ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட்ஸ் எவ்வளவு திருப்தியா இருக்காங்கன்னு சட்டுன்னு சொல்ல முடியுது. இதுதான் டேட்டாவை சரியா பிரசன்ட் பண்றதோட மேஜிக். அப்போ நம்மளோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி குழப்பமா இருக்கிற ரா டேட்டால ஒரு முடிவெடுக்க உதவுற தெளிவான தகவலா மாத்துறது தான். இத செய்ய 2 முக்கியமான வழிகள் இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் வழி டேட்டாவை ஒரு டேபிள், அதாவது அட்டவணையில ஒழுங்கா அடுக்கிறது. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. அட்டவணைப்படுத்தல் இல்லனா டேபுலேஷன்னு சொல்றது ஒண்ணுமில்ல. சிதறி கிடக்கிற நிறைய தகவல்களை இந்த மாதிரி அழகா வரிசைகள்லயும் நெடுவரிசைகள்லயும் அடுக்கி வைக்கிறது தான். இப்படி பண்ணா மொத்த டேட்டாவும் சுருக்கமா பார்த்த உடனே புரியுற மாதிரி மாறிடும். ஒரு நல்ல டேபிளுக்கு சில முக்கியமான பகுதிகள் இருக்கு. முதல்ல டேபிள் நம்பரும் அது என்ன சொல்லுதுன்னு புரியுற மாதிரி ஒரு தலைப்பும் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு பேரு, ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு பேர் இருக்கணும். நடுல தான் நம்மளோட உண்மையான நம்பர்ஸ் வரும். கடைசியா ஏதாவது சந்தேகம் இருந்தா விளக்கறதுக்கு அடிக்குறிப்புகள், அதாவது ஃபுட் நோட்ஸும் சேர்த்துக்கலாம். நர்சிங்ல நாம பொதுவா சில வகை டேபிள்களை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, ஒரு வார்டுல இருக்கிற பேஷண்ட்ஸோட வயசை தனித்தனியா எண்ணி போடுறதுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கும் பேஷண்ட் எந்த வார்டுல இருக்காங்கன்றதுக்கும் உள்ள தொடர்பை காட்ட 2-வே டேபிள் யூஸ் பண்ணலாம். டேபிள்கள் டேட்டாவை அழகா அடுக்கி வைக்கும். ஆனா வரைபடங்கள் அதுக்கு உயிர் கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போற 2வது முறை கிராஃப்ஸ் மற்றும் சார்ட்ஸ். ஒரே பார்வையில என்ன நடக்குதுன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்க சொல்ற மாதிரி ஒரு டேட்டால இருக்கிற ட்ரெண்ட காட்டணும்னா இல்ல 2 குரூப்பை ஒப்பிடணும்னா சார்ட்ஸ் மற்றும் கிராஃப்ஸ் தான் பெஸ்ட் வழி. ஏன் தெரியுமா? ஏன்னா ரிசர்ச் பத்தி அதிகம் தெரியாதவங்க கூட இதை பார்த்தா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல பார்க்கறது பார் சார்ட். இதுல தனித்தனியான விஷயங்களை ஒப்பிடலாம். உதாரணத்துக்கு, பேஷண்ட்ஸோட திருமண நிலை, சிங்கிள், மேரிட், டைவோர்ஸ்ட் இப்படி. ஒவ்வொரு செவ்வகப்பட்டைக்கும் நடுவுல இடைவெளி இருக்கு பாத்தீங்களா? அது ஏன்னா இந்த ஒவ்வொரு குரூப்பும் தனித்தனியானவை, தொடர்பில்லாதவைன்னு காட்டுறதுக்கு தான். அடுத்தது ஹிஸ்டோகிராம். இதுவும் பார் சார்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது தொடர்ச்சியான டேட்டாவுக்காக பயன்படுறது. அதனால இதுல இருக்கிற பட்டைகளுக்கு நடுவுல கேப் இருக்காது, எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். இதுதான் 2க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பை சார்ட் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு கேக்க வெட்டி பங்குகள் பிரிக்கிற மாதிரி தான். ஒரு மொத்தத்துல ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு காட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். லைன் கிராஃப் நேரத்தை பொறுத்து ஒரு விஷயம் எப்படி மாறுதுன்னு காட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டூல். உதாரணத்துக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களோட பிளட் பிரஷர் ஏறுதா இறங்குதான்னு இந்த கோடுகளை வச்சு தெளிவா பார்த்துடலாம். சரி, இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பொதுவா பயன்படுத்துறது. இப்ப நர்சிங் ரிசர்ச்ல இன்னும் ஆழமான தகவல்களை தெரிஞ்சுக்க உதவுற சில அட்வான்ஸ்டு விஷுவல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ஸ்கேட்டர் பிளாட். 2 விஷயங்களுக்கு நடுவுல என்ன தொடர்பு இருக்குன்னு இது காட்டும். இங்க பாருங்க, புள்ளிகள்லாம் மேல போனா ஒரு விஷயம் ஏறும்போது இன்னொன்னு ஏறுதுன்னு அர்த்தம். அதுவே புள்ளிகள்லாம் கீழே வந்தா ஒன்னு ஏறும்போது இன்னொன்னு இறங்குதுன்னு அர்த்தம். சிம்பிள். இப்ப பார்க்கறது பாக்ஸ் பிளாட். பார்க்க கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல். ஒரே ஒரு படத்துல ஒரு டேட்டா செட்டோட 5 முக்கியமான விஷயங்களை காட்டிடும். அதாவது மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, நடுவுல இருக்கிற மீடியன் வேல்யூ என்ன, இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டிடும். அதோட உண்மையான பவர் 2 குரூப்பை கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும். உதாரணத்துக்கு, ஆண்கள் மற்றும் பெண்களோட வருமானத்தை ஒப்பிடணும்னா யாரோட சராசரி அதிகம், யாருடைய வருமானம் ரொம்ப ஏற்ற இறக்கத்தோட இருக்கும்னு இந்த பாக்ஸ் பிளாட்டை வச்சு சட்டுன்னு சொல்லிடலாம். அடுத்தது பிக்டோகிராம். இது ரொம்ப ஜாலியான ஒரு முறை. எண்களுக்கு பதிலா சின்ன சின்ன படங்களை வச்சு டேட்டாவை சொல்றது. இதனால பார்க்கறவங்களுக்கும் ரொம்ப சுலபமா புரியும், மறக்கவும் செய்யாது. கடைசியா மேப் டயக்ராம். உங்க ரிசர்ச் ஒரு குறிப்பிட்ட ஊர், மாநிலம் இல்லைன்னா நாடு சம்பந்தப்பட்டதா இருந்தா இந்த மாதிரி மேப்ல காட்டுறது ரொம்ப எஃபெக்டிவ். எந்த இடத்துல ஒரு விஷயம் அதிகமா நடக்குதுன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நாம பல கருவிகளை பார்த்தோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டாவை பிரசன்ட் பண்றதுங்கிறது வெறும் சார்ட்ஸ் போடுறது இல்ல. உங்க டேட்டா சொல்ல வர்ற கதைய நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்க. அப்போ எப்ப டேபிள் யூஸ் பண்ணணும், எப்ப கிராஃப் யூஸ் பண்ணணும்,
ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரும் துல்லியமா தேவை, ரொம்ப டீட்டெயிலா காட்டணும்னா டேபிளுக்கு போங்க. இல்ல உங்களுக்கு அந்த நம்பர்ஸை விட அது சொல்ற பெரிய கதை, அந்த ட்ரெண்ட் தான் முக்கியம்னா கண்டிப்பா கிராஃப் தான் உங்க சாய்ஸ். இப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவுக்கு நீங்க எந்த கருவியை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒவ்வொரு டேட்டாவுக்குள்ளேயும் ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அந்த கதைய நீங்க எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க? உங்க டேட்டா என்ன சொல்ல காத்திருக்கு?